What's up, ladies and welcome to the brand new episode of காதலா மறுபடியும் வந்துட்டு உங்கள் காதல் மன்னன் ஜீவன். இந்த வாரம் ஒரு புனிதமான காதல் கதை இருக்கு. ஆனா முக்கியமா இது ஒரு புனிதமான காதல் சொல்லி இது ஒரு அவேர்னஸ் கதை நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த எபிசோட்ல கேட்கும்போது இந்த கதை இன்னும் எனக்கு வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா கடைசியில் வந்துருச்சு. and I think this is the most important episode of காதலா. அதே நேரத்தில் மறக்காம என் ஃப்ரெண்ட் டாவியூ பூனே வந்து புதுசா ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். நீங்க போய் பாருங்க. இந்த எபிசோட் போய் பாருங்க. with a big set வாங்க இந்த வாரம் எபிசோட் போறோம். போடுறதுக்கான இதையாவது நம்புவியா? I love you. சரி வாங்க இந்த வாரம் ஒரு காலர் போலாம். ஹலோ 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 ஏண்டா ஹலோன்னு சொல்லிட்டே இருக்க போறியா இல்ல நீங்க கதை சொல்ல போறியா? இதெல்லாம் நம்ம பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ ஹாய், நான் ஜீவன் பேசுகிறேன். காதலா இருந்து அங்கே யார் பேசுறது? அவன் பேர் சொல்கிற முன்னாடி உனக்கே ஒரு பேர் வச்சிருக்கியா இல்லை நீ உண்மையான பேர் சொல்கிறேன்? நான் உனக்கு பேர் வைப்பா? இல்ல நீங்களே ஏதாச்சும் ஒரு பேர் வச்சிருங்களேன். வா, ஆம்பளை பையனுக்கு பேர் வச்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு வந்து ஒரு புனிதமான காதல் மன்னன் பேர் வச்சிருக்கேன், தனுஷ். என்னது? ஓகே சரி தனுஷ், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன பத்தி சொல்லணும்னா அப்படி ஒன்றும் இல்ல. டீச்சரா? டீச்சரா? ஆமா டீச்சர் தான். இப்பதான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரேன். இப்போ ஸ்கூல் முடிச்சிட்டு வரியா? சொல்லி கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன்ற. பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஓ, செகண்டரியா பிரைமரியா? அது வந்து கம்பைன் தான். பிரைமரியும் செகண்டரியும் ஒரே ஸ்கூல் தான் படிப்பாங்க. ஓ அப்படியா? சரி, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரேஞ்ச் என்ன இருக்கும்? என்னோட ரேஞ்ச் வந்து 6 and 7. 6, 7. So basically நான் வந்து சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்றத விட ஸ்பெஷல் நீட் கிட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்றேன். ஸ்பெஷல் நீட் கிட்ஸ்லா? ஓ ஓகே தட்ஸ் ஆட்டிசம் அந்த மாதிரி. இன்னுமா எனக்கு தெரியல. ஓ, அது கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான். ரொம்ப பொறுமையா இருக்கணுமே. இருக்கணும் தான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இவ்வளவு பொறுமையா இருக்கிற மனுஷனுக்கு என்னப்பா நடந்துச்சு? வாழ்க்கையிலயும் அப்படி பொறுமையா இருந்ததுதான் பிரச்சனையா போச்சு. அப்படியா? சரி தனுஷ், உங்களை பத்தி உங்க காதல் கதையை சொல்லுங்க. எப்படி ஆரம்பிச்சிச்சு? Okay, so I was 19. I came at Cal for my further studies lah. I studied somewhere in Cal. So எல்லாரும் கேளுக்கு வந்து உருப்படியா இருக்கிறீங்களோ, காதல் பண்றீங்கடா. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? of course lah, கல்ச்சர் ஷாக் அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபால்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து ஹூலுல இருந்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஓகே கேல் லைஃப் இப்படிதான் இருக்கும். ஸோ நம்மள காதெல்லாம் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லி பண்ணதுதான். இல்ல ஊலுனா எங்க? ஹூலுனா லைக் ஜேபி சைட்லாம். அட பாவி, ஜேபியோட ஊலுவா? பக்கத்துல அது அறுவாளையறா, இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். I mean, Cal is more hype compared to JB. பக்கத்துலயே சிங்கப்பூர் வச்சிட்டு உனக்கு கேல் ஹைப்பா? சிங்கப்பூர் போனா காசு வேணும் மேன். ஓ, இங்க உன சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து தோல் பண்ணிட்டு இருக்கிற. சோ அப்படின்னா எனக்கு இந்த கேர்ள தெரியும். அந்த கேர்ளுக்கு ஒரு பேரு? அந்த கேர்ளுக்கு ஒரு பேரா? அதையும் நீங்களே வச்சிருங்களேன். நான் வைக்கணுமா பேர் அந்த பிள்ளைக்கு அப்படின்னு? ஓ, அந்த கேர்ளுக்கு பேரா? ஓகே, ஐஸ்வர்யா என்போம். ஐஸ்வர்யா பண்ற வேலையை கேட்டீங்க நீங்க, அவ்வளவுதான். சரி உனக்கு ஐஸ்வர்யா, நான் பூஜா ஹெக்டே நினைக்கிறேன். பூஜா நினைப்போம். சரி. சோ இந்த பூஜா தெரிஞ்சு கொஞ்ச நாள் பேசி பழகணும். ஆனா நம்ம தான் அப்பெல்லாம் வந்து ஒரு ஹைப் தானே. சோ ரொம்ப நாளா டாக்கிங் ஸ்டேஜ் எடுத்துக்கல. அப்படி தெரிஞ்சு ஒரு 2 weeks ஓகே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, லெட்ஸ் கப்பல் அப்படின்னு சொல்லி கப்பல் பண்ணியாச்சு. ஃபேமிலி பேக்ரவுண்ட் கூட கேட்கல. அப்ப டைம் இல்ல, எதுவுமே கேட்காம கப்பல் பண்ணிட்டியா? ஃபியூ பிளேஸ் இந்த 2 weeks ஃப்ரீக்வெண்டா பார்த்தோம். ஓகே நம்ம வந்து கப்பல் பண்ணலாம் சொல்லி கப்பல் பண்ணிட்டேன். 2 weeks கப்பல் பண்ணிட்டியா? அது கப்பல் பண்ற மாதிரி இருக்கே. டேய், நீ என்னடா கப்பல் விழிச்சிக்கலாம் பண்ணிட்டு இருக்கிற? காலேஜ்லயே வாழ்க்கை முடிச்சிட முடியாது. நகருனா அவங்க வந்து எனக்கு சோசியல் மீடியால ஃபர்ஸ்ட் ஃபாலோவர்ஸா இருந்தாங்க. ஓ ஓகே. அப்ப நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த 2 weeksலயே லைக் பேசிக்னதே இல்லன்னு இல்ல, லைக் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டாக் இருந்துச்சு. ஓபியா கேக்குறல? ஓபியா. சோ அந்த மீட் அப்ல தான் லைக் அது ரொம்ப போச்சு. சோ ஒரு மாதிரி அந்த 2 weeksலயே தெரிஞ்சிச்சு ஓகே ஒரு மாதிரி போதே அப்படின்னு சொல்லிட்டு மண்டில ஓடிட்டே இருக்கான். சோ நானே தான் கேட்டேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. and she say yes. சோ நான் சொன்னா ஓகே ஃபைன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கா. சோ இந்த 2 weeks ரீசனே வந்து லைக் கொஞ்சம் நிறைய ஐ மீன் ஒரு எப்படி சொல்லுங்க ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி இருக்கு எனக்கு. பிகாஸ் ஐ எம் அலோன். எங்க அம்மா அப்பாக்கு வந்து நான் வந்து சிங்கிள் சைல்டா. சோ ஒரு பிள்ளை தான் வீட்டுல. சோ எனக்கு வந்து அந்த திடீர்னு ஒரு ஆள் பாஸ்வேர்ட் கட்டணும். ஓகே வாடா, ஓகே நம்மளே ஒரு பிள்ளை அப்படிலாம் பாத்துக்கிடாதா அப்படின்னு இருந்துச்சு. என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. இங்கதான் நிறைய ஆம்பளை பசங்க ஒரு பொண்ணு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தா போதும், ஆஹா இந்த பொண்ணு கண்டு உயிரே கொடுப்போன்னு சொல்லிட்டு இறங்கிட்டீங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது.
அதான் மேட்ரி. சோ அப்ப நம்மளும் வந்து நம்மள 2 வாரத்துல இந்த பிள்ளை எவ்வளவு பாசமா பாத்துக்கணும், நம்ம இது கூட இருந்தா லைஃப் லாங் நம்மள பாசமா பாத்துக்கமே நினைச்சேன். ஓகே ஓகே, அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. சோ கப்பல் பண்ணி ஒரு 2 மாசம் நல்லா தான் போச்சு. அதாவது என்னன்னா ஒரு மாதிரி லிவிங் டுகெதர்ல ஆரம்பிச்சாச்சு பாருங்களேன். லிவிங் டுகெதரா? டேய், கேல வந்து 2 வருஷத்துல லிவிங் டுகெதர் இருக்கு வந்து. ஐ மீன் நானும் சிங்கிள் ரூம் தான் எடுத்திருந்தேன் பாருங்களேன் படிக்கும் போது. சிங்கிள் ரூம்ல சிங்கிளா இருக்கிறத தவிர்த்து நீ மத்த எல்லாமே வேலை பண்ணிருக்க. அம்மாட போடான்னா போடு மட்டும் தான் ஆடணும். உன் சமையலறையில் உப்பா சர்க்கரையா மட்டும் தான் பாடல, மத்தபடி சமைச்சு சாப்பிடுறது என்ன அப்பெல்லாம் ஓடினுச்சு. ஏய், நீ சமைக்க சாப்பாட்டு மட்டும் இல்ல, நீ மத்த வேலையும் பண்ணிருக்கன்னு நல்லா தெரியுது. ஏய், அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லும், இந்த மாதிரி கேளு அந்த பசங்க தான் இந்த மாதிரி கெட்டு போறாங்கன்னு. இது என்ன கதை? என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. அது கம்பேர் பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸ் வச்சுக்கலாமா. அந்த போர்ஷன் நல்லா தான் போனுச்சு. சோ நம்ம ரொம்ப டெம்பிள் போறது என்ன அப்படின்னு அப்படிதான் இருந்துச்சு. ஐ மீன் டேட்க்கு சொல்றேன். டேட் கோயிலுக்குலாம் போவீங்க? டெம்பிள் டேட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பர்சனலி ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா விஷயம்? டெம்பிளுக்கும் டேட்டுக்கும் ஒரே வார்த்தையில இருக்க கூடாதுடா. அது டெம்பிள் போய் சாமி கும்பிடுறது, டெம்பிள் போய் டேட் பண்றேன்னு சொல்றேன். இப்பெல்லாம் டெம்பிள் டேட் போறதுக்குன்னு ஒரு இடமா பாத்துக்கிறாங்க. ஆடா பாவிங்களா, இதுல நான் வந்து கோல்டன் ஷவர் பத்தி பேசுறேன், என்ன வந்து துப்புறது? பேசு பேசுடா பேசுடா. Then I saw like she's texting someone lah, like ஒரு guy கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். Then she told me இல்ல அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான். இதுதான் அவளுக்கு ஏற்பட்ட முதல் பாதிப்பு. I was like okay, சரி விட்டுட்டேன், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. Then இன்னொரு டிஃப்ரெண்ட் guy கிட்ட பேசுறதையும் பார்த்தேன். I still remember 2023 ஜூலைல. என்ன இந்த பையன் கூட மீட் பண்றதுக்குலாம் பேசிருக்கீங்க? இல்ல ஒரு ஃப்ரெண்டாக நான் பேசிருக்கேன், மத்தபடி இல்ல. அப்புறம் தான் சொல்ல, நீ தான் எனக்கு உசுரு, நீ தான் நல்லா சொன்னாங்க. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். நான் வந்து ஒரு செமஸ்டர் பிரேக்கு வீட்டுக்கு போயிட்டேன். ஓகேவா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் லைக் அந்த சேட்டிங் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த 1.5 months வந்து சேட்டிங் குறைஞ்சிச்சு. செமஸ்டர் பிரேக் செமஸ்டர் ஆரம்பிச்சு வந்தேன். ஸோ கரெக்டா அந்த டைம் வந்து எனக்கு பர்த்டே வருது. தென் ஒரு மாதிரி சண்டை ஓடிட்டு இருந்துச்சு 2 பேத்துக்குள்ளும், ஆர்கியூமெண்ட்ஸ். ஆனா எனக்கு மேமா நான் டவுட் பண்ணேன், ஓகே ஷீஸ் டாக்கிங் டு சம்ஒன், ஷீஸ் கெட்டிங் அட்டாச் அப்படின்னு. Then she called me. என்ன சண்டை? எதனால சண்டை? ஐ மீன் நம்மளுக்கு வந்து அவங்க அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து நான் கேட்பேன், நீ ஏன் எனக்கு கால் பண்ண மாட்டேங்கிற, மெசேஜ் சரியா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, எதுவா இருந்தாலும் லைக் ஃபைட்டிங் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ ஷி வில் கிவ் தீஸ் ரீசன்லாம். அவங்க ஏஞ்சி நம்ம ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, ஆனா நம்ம மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீ என்ன தர பண்ணும், நீ எந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாத. நம்ம காதலிக்கிறவன், நம்ம பாசத்துக்கு ஏங்குறவன். தம்பி தம்பி நல்லா புரிஞ்சுக்கோ, 2 வாரத்துல வருது காதல் இல்ல, 2 வாரத்துல வருது காதல். பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. பாரு, இந்த மாதிரி இருந்தா உனக்கு இங்க போய் முடிய போது உனக்கே தெரியுது. இப்படியே போனா டாட்டா தான். அதே பர்த்டேக்கு வந்து 12 மணி மிட்நைட்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஸோ ஐ வாஸ் வித் மை குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அவங்க கூட தான் அவங்களுக்கு யாருக்குமே அந்த என்ன நடந்துச்சு தெரியல, அவங்க சேடா இருக்க மட்டும் தெரியும் அவங்களுக்கு. தென் எனக்கு இந்த கால் வந்து நான் ஏஞ்சி வெளியே பேச போனேன். தென் ஷி டோல்ட் மீ தட் அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே, எனக்கு நீ வேணாம், எனக்கு இன்னொருத்தர பிடிச்சிருக்கு, நான் அவங்க கூட தான் இருக்கேன், அவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா பர்த்டேக்கு 10 நிமிஷம் அந்த 11:50 அப்புறம் எனக்கு கால் பண்ணாங்க. கரெக்டா அவங்க கால் வச்சது 11:57. ஸோ இன்னும் 3 minutes தான் பர்த்டே. ஐயோ, என்னடா இது, பர்த்டே பிரஷர் கொடுத்துல பர்த்டே ஆப் வச்சிருக்கு. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு, படுவாவிங்க. சோ எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சோ ஐ வாஸ் லைக் ஓகே. அண்ட் கரெக்டா அந்த டைம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேக் எடுத்துட்டு வருது 12 மணிக்கு வெட்டுறதுக்கு. எனக்கு நான் வந்து பிரேக்கப் கொண்டாடிட்டா இல்ல என் பர்த்டே கொண்டாடினா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 1 month போனுச்சு. அந்த 1 month போனதுக்கு அப்புறம் she texted me back and then she told me that இல்லடா மன்னிச்சிரு, எனக்கு இப்பதான் புரியுது உன்னோட worth என்னன்னு, I'm so sorry அப்படின்னு. அப்படியே நீ பாத்துட்டு என்னடி worth, நான் அவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அப்படி போடின்னு சொல்லிட்டு இருப்பே. அப்படி சொல்லலையே, நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை, எல்லாரும் தப்பு பண்றாங்கன்னா. பட் எனக்கு ரொம்ப நிறைய ஹர்ட் ஆச்சு. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப நிறைய சொல்லி திரும்பி பண்ணிக்கிட்டேன். தனுஷ், என்ன தனுஷ், தனுஷ் பேருக்கே ஒரு மானக்கேடா இருக்க நீ. ஓ மை காட், வெக்கமா இல்ல? I thought okay, அது அவங்களுக்கு லேர்ன் பண்ணி அந்த லெசன் லேர்ன் பண்ணி அவங்க ட்ரூவா இருப்பாங்க தான் நினைச்சேன் அதுக்கு அப்புறம். ஓ மை காட். And then it was like ஒரு வருஷம், அது like ஒரு 1 year ஆச்சு. ஓ 1 year போயிடுச்சா? ஆமா, இது 1 yearல தான் 1 year முடியறப்ப தான் அவங்க கிட்ட சொன்னாங்க. So திரும்பி அவங்க கூட கப்பல் பண்ணும்போது 2nd year ஆச்சு. We already opened a new relationship. Like 2nd year anniversary கொண்டாடிட்டோம்னா பாத்துக்கோங்க. ஏய் என்ன 2nd year anniversary கொண்டா, அது பிரேக் அப் ஆயிருச்சு. உனக்கு புது anniversary நேர் வந்திருக்கணும், ரினியூவல் process வந்திருக்கணும். அது என்ன பழைய anniversary? அதே பர்சன் கூட தான் திரும்பி கப்பல் பண்ணேன். அதே பர்சன் கூட கப்பல் பண்ணா அது இன்னொரு
பையனோட நடுவில் கப்பல் பண்ணிருக்க அந்த பையனுக்கு என்ன மரியாதை இருக்கு? ஓகே ஓகே டேய் கேட்கும் போதே உன மான கேடா இல்ல, ஏன்டா அப்படி இருக்க? இட்ஸ் a true love, you know. after that சரி அப்படி சொல்லிட்டு then நல்லா போயிட்டு இருந்துச்சு ஒரு few months. Then she started to face health issues. She didn't tell me the exact health issue. So after that எனக்கு health issues face பண்ண ஆரம்பிச்சேன். So to be frank, I'm just telling this openly la. கை கால்ல rashes வர ஆரம்பிச்சிச்சு. So I was wondering, ஏன் நம்ம கை கால்ல rashes வருது? நம்ம வேற அம்மா பிள்ளையாச்சு. நான் எது வரணும் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன் எங்க வீட்டுல. எங்க வீட்டுல இருந்து இல்ல நீ வா நம்ம டாக்டர் செக்அப் போவோம்னு சொல்லிட்டேன். So டாக்டர் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் பெரிய சம்பவமே நடந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். Oh, don't tell me. Oh, fuck. Is it? டாக்டர் சொன்னாரு அம்மா வந்து வெளியே போக சொன்னாங்க. So அப்பாவும் வெளியே போக சொன்னாங்க. Then அப்பா refused to say no, it's okay, I will live with my son அப்படின்னு. Then the doctor asked me, did you have any sex அப்படின்னு கேட்டாங்க. I was like super shocked. எனக்கு வந்து அங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னு தெரியல. Okay, my dad was beside me. Okay, அவங்களுக்கு அப்புறம் இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்து sexually transmitted infection வந்திருக்கு. So it still can be cured, don't get shocked. உங்களுக்கு HIV or AIDS இல்ல, இது just வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான். So உங்களால கியூர் பண்ண முடியல. So எனக்கு அந்த டைம் ரொம்ப பியூர் ஆச்சு. எங்க அப்பா வேற பக்கத்துல இருக்காரு. So என்னோட தாட் வந்து இதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படிதான் இருந்துச்சு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஜஸ்ட் எனக்கு அந்த விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் I came out ready. Then my dad came. Trust me, I have a good dad. எங்க அப்பா என்னை ஏச கிடையாது, அடிக்க கிடையாது. He just என்னோட இடுப்புல கை வச்சுட்டு சொன்னாரு, அப்பா அவனை எங்க ஊருக்கு கூட்டிட்டு போயாச்சும் ஏதாச்சும் வைத்தியம் பண்ணியாச்சும் இது பண்ணிடுவான்டா, நீ இதை பத்தி ரொம்ப யோசிக்காத அப்படிதான் சொன்னாரு. I started to cry. That moment I really started to cry. அப்பா நான் இருக்கேன், பாத்துக்கலாம். I go through my medication first. Like அது ஒரு 2 months போட்டுச்சு. அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு திரும்பி நம்ம ஓகே அந்த வைரஸ் வந்து டெத் ஆச்சு அப்படின்னு இது பண்ண. I had a doubt. Like நம்மளுக்கு எப்படி நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா யாருக்கூடயும் போய் பண்ண கிடையாது, நம்மளுக்கு வந்து ஒரு ஆள் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் திமுங்களா எப்படி? ஸோ எனக்கு செம்ம காண்டாச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் தென் ஐ ஹவ் டவுன் இந்த பிள்ளைனால தான் வந்திருக்கோம் சம்திங், இதுதான் டிசீஸ் என்னன்னு நம்ம கிட்ட மறைச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னு. நானா போய் பேசினப்ப நான் அப்ப இல்ல அவங்க கிட்ட பேசினேன். Then she didn't tell me anything at first. இல்ல அதுக்கப்புறம் திரும்பி அவங்க என்ன சாரி தான் கேட்டாங்க. Then I say ஏன் சாரி கேட்கறதுல திரும்பியும் கூட எனக்கு நீதான் வேணும், எனக்கு தெரியல நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் போலாம் அப்படின்னு. What I did when she came to my house and all that, after she slept I check her phone. Then only I get to know that இந்த அக்கா வந்து நம்ம கிட்ட காசுக்காக மட்டும்தான் இருந்திருக்காங்க. She just find boys for money purpose. Oh. Okay, not for sleep பண்ணி மணி அந்த மாதிரி இல்ல, ஒரு பையன் அவங்களுக்கு செய்யணும் அந்த மாதிரி. Okay. லைக் எப்படி இப்ப ஒருத்தன் வெளியே கூட்டிட்டு போனாங்கன்னா அவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குற ஜாமான் வாங்கி கொடுக்கும் அந்த மாதிரி கெட் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இருந்திருக்காங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? சோ அப்பதான் பார்த்தப்ப ஓகே அக்கா இந்த மாதிரி குஜால்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் கேட்டேன் அவங்க கிட்ட. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ரிஃப்யூஸ் பண்ணாங்க இல்ல அப்படின்னு. Then I show all the pictures I took from her phone. Then she started to cry, Manichire baby and all that. ஒழுங்கா பேசதும் புரியல. நான் told her, நான் ஒரு பாசத்துக்காக தான் உனக்கிட்ட இருந்தேன், பட் நீ அந்த பாசத்தையும் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. That's how I got break up. So அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வந்து நான் வந்து எட்டி கூட பார்க்கல பாருங்களேன். Did you confront her about the STD all? Yeah, I told. ஒன்னால எனக்கும் வந்துச்சு உனக்கு அது தெரியுமா? I show my report. And then she was like, எனக்கு தான் முதல்ல வந்துச்சு. Actually அந்த ஹெல்த் இஷ்யூ ஃபேஸ் பண்ணது பார்த்தா எனக்கு ஓகே அவங்க 100% what I guess do. She got that. But do you know in legally you can sue her for it? Because she எனக்கு didn't. தெரியாது. Just understand that if a partner never disclosed this information to you, you can actually sue them. You can make a police report against them because they didn't come clean to you. உனக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்கிறேன், ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி டிசீஸ் இருக்கும்போது if they don't tell you about it and you get it, you actually can make a police report because this has affect your general health. So that's why it's very important. So நீ வந்து இந்த உன்ட்டு இருந்தால் கூட STD is not like HIV and AIDS. But STDs, you can cure it. There needs to be a lot of medication that you have to go through. 2-3 months நீ கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்தாலும் வந்து you supposed to disclose this to your future partner. That's a very important thing that people have to do. I'll be honest, as a guy, when you hear that kind of news, it's very very traumatic. உனக்கு வந்து அதனால நான் வந்து ஒரு கட்டத்துல பேசாம செத்துடலாமா அப்படிலாம் கூட யோசிச்சேன். I don't know what to do because நம்மளுக்கு ஒரு கில்ட் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்த வேலையை தவிர்த்து தேவையில்லாத வேலை ஒன்று செஞ்சதுனால இவ்வளோ கான்சிக்வன்ஸ். பிகாஸ் ஈச் டைம் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் போறப்ப ஓகே ஒரு இன்ஜெக்ஷன் தான், அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குற அதோட லைக் எப்படி சொல்லுவாங்க, அதுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் அதனால வர சைட் எஃபெக்ட் வந்து oh my god. Yeah. So I hope everyone out there, like, you know, safe sex is very very important.
True. I'm actually really glad that we're able to talk about this because இது ஒரு awareness மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் பத்தி எல்லாம் தெரியும் போது No, I just sharing this because இது நிறைய பேருக்கு யாருக்கும் என்னைய மாதிரி படிக்க வந்து கப்பல் பண்ணி அவங்களுக்கு தெரியாம because யாரு எப்படின்னு நம்மளுக்கு பார்த்தோன்னே இப்பெல்லாம் தெரியுது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். Actually 2 weeks நான் தப்பு பண்ணேன். 2 weeksல அவங்க நல்லா இருந்தாங்க சொல்லி தான் நான் வந்து கப்பல் பண்ணேன். பட் ஆக்சுவலி தப்பு அது நான் பண்ணிருக்குது. ஆக்சுவலி கெட் டு நோக்கி ஒரு 2-3 years எடுத்திருக்கணுமோ அப்படின்னு இருந்துச்சு. ரியலைஸ் பண்ணேன். நீ 2-3 years எடுத்தா கூட 2 weeks எடுத்தா கூட அது உண்மையான காதல் வந்துச்சுன்னா லாஸ்ட் ஆகும். But this is something that she took advantage of you. So you can't blame yourself for being sincere. Honestly, you can't blame yourself. But at least you understand that you have to be safer. Actually இந்த மாதிரி எடுத்து போகும்போது உன் பேரண்ட்ஸ் தான் ஒன்று வந்து they are very important role models and I'm really glad that they were there for you. Because நிறைய பேரண்ட்ஸ் வந்து especially Indian community இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சுன்னா அவங்க வந்து அப்படியே தள்ளி வச்சிருவாங்க. But I'm glad your parents like your father really supported, your mom really supported, and yeah, I think you are surrounded by very amazing people and I hope உனக்கு வந்து இது இருப்பாடு ஒரு நல்ல காதல் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஐயோ I understand lah. But அதுக்கப்புறமும் உன்னை டேட் பண்ணி அதுவும் உருப்படி இல்லாம தான் போனிச்சு. அதனால காதல் மேல நம்பிக்கை போச்சு. சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ. கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு I'm just like currently like studies முடிச்சிட்டு I'm working right now. I'm just focusing on my career pathla. Anyways, thank you so much for sharing your story, Dhanush. உனக்கு நல்ல காதல் வரும்னு எதிர்பார்க்கிறேன். கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் நல்லா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். Okay, sure. Thank you so much. Thank you, Dhanush. Thank you. Okay, bye. So இதை பத்தி நான் ரொம்ப நாள் பேசலான்னு இருந்தேன். ஆனால் யாரும் இந்த கதை கொண்டு வரல. ஆனால் இந்த முதல் முறையாக STDs it's a very serious thing. A lot of people ஏன்னா இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்தியன் கல்ச்சர்ல இருந்து செக்ஸ் இஸ் a very taboo topic. அதனால தான் என் காதல எபிசோட்ல வரும்போது நிறைய பேர் வந்து ஏத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதனால வர கான்சிக்வன்சஸ் வந்து நிறைய இருக்கு. You see there's a guy here who end up having STDs because you know what, they didn't have proper sex education. Safe sex இல்ல அது இல்ல இந்த மாதிரி விஷயம்லாம் வரும்போது நல்ல வேளை அவனுக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா நினைச்சு பாருங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா ஏன்னா பேரண்ட்ஸே இந்த மாதிரி விஷயம் வரும்போது அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவா ஆறாங்க. என் வீடியோ வரும்போதே அவங்க சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி வீடியோல நீ பார்க்க கூடாது ஏன்னா இந்த மாதிரி வீடியோ வந்து தப்பான விஷயங்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க. I'm not teaching you bad things. I'm telling you there's things like this out there and that's very important. STD is not like HIV or AIDS. It's not a death sentence. There's a lot of cure to it. நீங்க வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா please go seek the doctor and it's very important. If somebody gave it to you, you have to be very open about it. Before you choose your partner, make sure you check on them whether the STD, AIDS, all is very important. There is a report that younger kids nowadays are more prone to sex diseases because they are not having a safe sex. So please be very aware about it. Do your medical records. Be safe. Be responsible. As a guy, be very responsible. As a girl, be more responsible. இதெல்லாம் வந்து ஜோக்கான விஷயம் இல்லை. இதெல்லாம் ஒரு இடத்துக்கு போன பிற்பாடு திருப்பி கியூர் பண்ண முடியாது. And if you encounter someone like this, please don't shame them for it. இது வந்து அவங்க நினைச்சு நடக்கிறதுல அது தப்பான நடந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பையனுக்கு வந்து அவன் எதுவும் தப்பு பண்ணல. அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு இவன் தான் வந்து he's the one bearing the consequences, right? So it's not fair to judge him because of it. But it's at the same time you can't charge the girl because the girl has no proper education or proper guidance on how to handle these things. So the show is not to tell you give up in love. It's for you to be aware of what things are out there. Okay, with that being said, உங்களுக்கு இந்த மாதிரி கதை இருந்துச்சுன்னா மறக்காம Google Doc லிங்க்ல சப்மிட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே அங்க பாருங்க அது கோல்டா மரணம் உங்க கையில இருக்கு. With that being said, thank you so much for watching. My name is Jeevan and this is Kadala.